தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்ய புறப்பட்டார் விஜய். தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன சொல்லலாம்? வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சரியாக 12 முதல் 1 மணி வரை அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திற்குள் விஜய் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு வருகை தந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் தற்பொழுது அவர் நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, மற்றொன்று திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியில் விஜய் போட்டியிடுகிறார். நேற்று 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை விஜய் அறிவித்திருந்தார். இன்று பல தொகுதிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களும் அங்கங்கே வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் விஜய் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு இன்றே பிரச்சாரத்தையும் தொடங்குகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன்.